யாரும் போதையின் பாதையில் பயணித்து விடாதீர்கள் என்று சுற்றுச்சூழல் கேட்டு பெரிய ஆபத்தாக வருகிற காலத்தில் வரும். அதனால் சுற்றுப்புற சூழலில் எல்லோரும் அக்கறையோடு இயங்க வேண்டும் என்றெல்லாம் பொது நலன் கருதி செய்த பிரச்சாரம். அது பதிலாக காவிரிக்கு உரிமையை மீட்பதற்கு காவிரிப்பட்டிலிருந்து கல்லணை வரைக்கும் நடந்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் பரணியாறு பாய்கின்ற அது வரைக்கும் நடந்தார். முல்லைப்பெரியார் உரிமை மீட்க மாடக்கூடல் மதுரையம்பதியிலிருந்து கூடலூர் வரைக்கும், கம்பம் தாண்டி கூடலூர் வரைக்கும் நடந்தார். இத்தனை பயணங்கள் செய்தும் இத்தனை மக்களை சந்தித்தும் ஒரு வட்டத்தில் கூட தனியாக நின்று வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமைக்கு அந்த இயக்கம் வரவில்லை. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லவர் இல்லை.